மக்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸை சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜியும் கலந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சூப்பராக நடப்பு செய்தியில் உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் நல்லா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும். அதுக்கு நடப்பு செய்திகள் கண்டிப்பாக ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. சரி, திட்டங்கள்லேருந்து எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட் எல்லாமே சூப்பராக சொல்லுவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. வீடியோவும் சிறப்பு வீடியோ. சரி, பட்ஜெட்டுக்கான தனி வீடியோ, எக்கனாமிக் சர்வே தனியாக வீடியோ எல்லாமே நல்லா ஏற்கனவே போட்டுக்கிறோம். இப்போவும் தமிழ்நாடு அரசோட அந்த பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே எல்லாமே ஸ்பெஷல் வீடியோ கூட வெயிட் பண்ணிட்டு இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரியாமா? பார்க்கலாம். இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 17ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த தலைப்பு செய்திகள். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வு அறிக்கை 2025-26. அதாவது இன்றைய தினத்தில் ஒரு ஜிகே மாதிரி ஒரு சின்ன ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த எக்கனாமிக் சர்வே தொடர்பான ஸ்பெஷல் வீடியோ நம்ம தனியாக போட போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். சரியாமா? எக்கனாமிக் சர்வே அது பார்த்துட்டு இந்தியா முதல் இசை பாலம், சரியா, ஒரு மியூசிக் ரோடு வந்துட்டு ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. எங்கே என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனை தொடர்ந்து பார்க்க போகிறது கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம். சரியா, எந்த மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ளது, அதில் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக பணவீக்கம் மற்றும் ஜிடிபி அதனுடைய அடிப்படை ஆண்டுகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பேஸ் இயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பழைய ஆண்டு எது, புதிய ஆண்டு எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியன் எக்கனாமியில் முக்கியமான ஒரு ஏரியா அது. அடுத்தபடியாக மத்திய மாநில அரசுகள் அதனுடைய உறவுகள் எப்படி இருக்குது அது குறித்து ஆய்வுகளை நடத்தி ஒரு 4 கமிட்டிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி மத்திய அரசோட கமிட்டி 2, நம்முடைய தமிழ்நாடு அரசோட கமிட்டிஸ் 2 இருக்குது. எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதனைத் தொடர்ந்து கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது, சரிங்களா, யாருக்கு சமீபத்தில் வழங்கப்பட்டுள்ளது, இதற்கான பரிசுகை எவ்வளவு, அதை பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழர் வழித்தட புதிய வலைத்தளம். சரி, தமிழர் வழித்தடம் அப்படிங்கிற பேரில் ஒரு புதிய வலைத்தளத்தினை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி சூப்பரான செய்திகளை கொண்டு நம்ம வந்துட்டு நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுடைய தலைப்பு செய்தியில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நடப்பு செய்திகளை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சரியாமா? சரி, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தமிழ்நாடு பொருளாதார ஆய்வு அறிக்கை, எக்கனாமிக் சர்வே. சரியா? எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவினால், யாரால, தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனால தான் தயாரிக்கப்படும். தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் பதவி வழி தலைவராக இருப்பவர் எப்பவுமே முதலமைச்சர். அந்த வகையில் தற்போதைய முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இன்றைய தினத்தில் பிப்ரவரி 16ஆம் தேதியில் பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது எப்போ வெளியிடுவாங்க? எப்போவும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமோ அதுக்கு முந்தைய தினத்தில் தான் அந்த எக்கனாமிக் சர்வே வெளியிடப்படும். அந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது முந்தைய நிதியாண்டு அல்லது முடிய போகிற நிதியாண்டில் என்ன சாதிச்சிருக்கிறோம் அதுதான் பொருளாதார ஆய்வு அறிக்கை, எக்கனாமிக் சர்வே. அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது அடுத்த நிதியாண்டில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ரெண்டுக்குள்ள வேறுபாடு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சரிங்களா? சரி, தமிழ்நாடு பொருளாதார ஆய்வு அறிக்கையில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஒரு 1-2 பாயிண்ட் பார்க்கலாம். சரி, அந்த எக்கனாமிக் சர்வே தொடர்பான ஒரு சிறப்பு வீடியோ தனியாக பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கள். சரியா? சரி, பாருங்கள். இந்த தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையானது மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட, சரியா, 2025-26ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி 16 அன்று வெளியிட்டார். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? இந்த பொருளாதார ஆய்வறிக்கையின் சிறப்பு அம்சங்கள், முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். மீண்டும் சொல்கிறேன், இதுக்கு ஸ்பெஷல் வீடியோ நம்ம போட போகிறோம். பொறுத்திருந்து பாருங்க. சரிங்களா? அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. தமிழ்நாடு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி 2024-25ஆம் ஆண்டில் 11.19%. சரிங்களா? அது வந்துட்டு இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிறாங்க இந்த பொருளாதார வளர்ச்சியத்தில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2025-26இல் இந்த ஜிஎஸ்டிபியோட மதிப்பு 35.67 லட்சம் கோடியை தொடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, எவ்வளோ ரூபாய் 33.67 லட்சம் கோடியை தமிழ்நாடு அரசோட மொத்த பொருளாதார மதிப்பு தொடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறக்காதீங்கம்மா. அடுத்தபடியாக பொருளாதார இலக்கு 2030-31 நிதியாண்டுக்குள்ள தமிழ்நாடு எக்கானமியோட மொத்த வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க? $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு எல்லா முயற்சிகளும் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல அறிகுறி நம்மளோட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்தபடியாக தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது, ஓகேவா, தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் ரூபாய் 3.62 லட்சமாக உயர்ந்து நாட்டின் சராசரியை விட 1.77 மடங்கு அதிகரிச்சுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்தியாவில் சராசரி தனிநபர் வருமானம் எவ்வளோ இருக்குதோ அதை விட
சரிங்களா 1.77 மடங்கு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளோ இருக்குது? ஆண்டிற்கு ரூபாய் 3.62 லட்சமாக உயர்ந்திருக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அருமையான செய்தி. அதே மாதிரி நிதிநிலை பாருங்க, 2025-26 இந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டு அரசோட நிதி பற்றாக்குறை, இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது சரியா ஜிஎஸ்டிபியில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுமா. எவ்வளோமா? 3%. அப்போ கீ பாயிண்ட் என்னெல்லாம் பார்த்துக்கிறோம்? தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா, அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 11.19% வளர்ச்சி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பொருளாதார இலக்கு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டும். அதற்கான இலக்கு ஆண்டு 2030-31 நிதியாண்டு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசோட ஓகேவா தமிழ்நாட்டு மக்களின் தனிநபர் வருமானம் 3.62 லட்சமாக உயர்ந்துள்ளது. அதே மாதிரி சரிங்களா ஜிஎஸ்டிபி தமிழ்நாடு அரசோட ஜிஎஸ்டிபியில் நிதி பற்றாக்குறையானது 3% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளோ முக்கியமானது, மக்களை விட்டுறாதீங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக சரியா இந்த எக்கனாமிக் சர்வேல இன்னும் நிறைய இருக்குது. வேளாண் துறை, சரியா தொழில்துறை, சேவைத்துறை, சுகாதாரத்தில் நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம், எதெல்லாம் தமிழ்நாடு டாப்பில் இருக்குது, இதெல்லாம் இந்த ஒரு தினசரி நடப்பு நிகழ்வில் சொல்ல முடியாது. ஸ்பெஷல் வீடியோ நம்ம போடுறோம், வெயிட் பண்ணி பாருங்கள், அருமையாக சொல்ல போகிறோம். சரியா? ஓகே, அடுத்த செய்திக்கு போகலாமா? இந்தியாவின் முதல் இசை பாலம், சரியா என்னன்னு சொல்லி பாருங்கள். இந்தியாவின் முதல் இசை சாலை மியூசிக்கல் ரோடு அப்படிங்கிறது மும்பையில் அமைந்துள்ள சரியா நரிமன் பாயிண்ட் எங்கே இருக்குமா பார்த்துக்கோங்க. மும்பை நரிமன் பாயிண்ட் முதல் ஓர்லி வரையிலான கடற்கரை சாலையில் திறக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, என்ன சிறப்புன்னு சொல்லி பாருங்க. இது என்ன தொழில்நுட்பத்தில் இந்த இசைக்கப்படுகிறது ஒரு ரோட்டில்? ஓகேவா, ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக வாகனங்கள் பொதுவாக 70 முதல் எத்தனை கிலோமீட்டருமா 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும்போது இந்த பாடலானது இசைக்கப்படுகிறது. என்ன பாடல்? ஜெய்கோ பாடல். சரிங்களா, 2009ஆம் ஆண்டு ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்திற்கு சரிங்களா இசையமைத்து ஆஸ்கார் விருதை வென்றவர் தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அதில் 2 ஆஸ்கார் விருதை வாங்கியிருப்பாங்க ஏஆர் ரஹ்மான் அவர்கள். சரிங்களா, ஒன்று சிறந்த பாடலுக்கான ஜெய்கோ பாடலுக்கான அந்த ஆஸ்கார் விருது, சிறந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பின்னணி இசைக்கான அந்த ஆஸ்கார் விருதை வாங்கியவர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அந்த ஜெய்கோ பாடல் தான் அந்த மும்பையில் இருக்கிற நரிமன் பாயிண்ட் மற்றும் ஓர்லி இடையிலான அந்த கடற்கரை சாலையில் வாகனங்கள் 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கும் போது அந்த ஜெய்கோ பாடல் ஆட்டோமேட்டிக்காக இசைக்கப்படும். சரிங்களா, அதாவது ரொம்ப ஸ்பீடில் போகாதீங்க. சரிங்களா, அது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தான் இந்த பாடல் இசைக்கப்படுகிறது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்குமா. இந்த மாதிரி வசதியானது உலகத்திலே 5வது நகரமாக இந்த மும்பையில் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் செய்தி. அப்போ இந்தியா முதல் இசை சாலை எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது? மும்பை. எந்த பாடல்? ஜெய்கோ. செய்தியில் வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்கார் விருது வழங்கப்பட்ட ஜெய்கோ பாடல் மீண்டும் செய்திகளை வந்திருக்குது. அதனால் என்ன படம், சரியா யார் இசை எல்லாமே கேட்கலாம், கவனமாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த தொழில்நுட்பமானது ஹங்கேரி தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. சரியா, ஹங்கேரி அந்த நாட்டில் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அந்த தொழில்நுட்பம் தான் இந்தியாவில் மும்பையில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் அவங்க தான் இந்த இசை சாலையை திறந்து வச்சிருக்கிறாங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக அடுத்த செய்தி போலாமா? அடுத்த செய்தி கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம். சரியா, கீழடி ஓப்பன் ஏர் அருங்காட்சியகம் சொல்லுவாங்க, மியூசியம் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்தியாவின் முதல் திறந்தவெளி அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளோன்னு சொல்லி பார்த்தோன்னா சிவகங்கை மாவட்டம். சரியா, சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தான். சரி, இந்த கீழடி மாவட்டம் எங்கே இருக்குது? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இந்த கீழடியில் இருக்கிற அந்த திறந்தவெளி அருங்காட்சியகத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் காணொலி முறையில் திறந்து வைத்த நாள் பிப்ரவரி 13, 2026. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, பிப்ரவரி 13 என்ன சிறப்பு தினங்கள்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 2 முக்கிய தினங்கள் இருக்குது. பிப்ரவரி 13 கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? ஓகே, இந்த கீழடியில் மத்திய மாநில தொல்லியல் துறையினர் அகழ்வு ஆய்வு செய்ததில் 4.5 ஏக்கர் நிலத்தில் 65,380 சதுர அடி பரப்பளவில் 48 அகழ்வாய்வு குழிகள் திறந்தவெளி காட்சியமாக மாற்றப்பட்டுள்ளது. இத்தனை அகழ்வாய்வு குழிகள் மண்ணை தோண்டி அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் ஈடுபடுவாங்கல்ல, அதில் 48 அகழ்வாய்வு குழிகளை அவர் ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி அதை பொதுமக்கள் பார்வையிடுற மாதிரி தான் அந்த திறந்தவெளி அருங்காட்சியகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. எங்கே? கீழடி அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை. இந்த கீழடி இருக்கிற பிற அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் இடங்கள் ஒன்று மெயினாக கீழடி, அது சுற்றி இருக்கிற பிற ஊர்கள் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கோங்கன்னு நினைக்கிறேன். கொந்தகை, மணலூர், அகரம் மறந்துடாதீங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக ஒரு இந்தியன் எக்கனாமி தொடர்பான செய்தி நம்ம கடந்த வீடியோவில் பார்த்துருந்தோம், கொஞ்சம் டீட்டெயிலாக லைட்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, பணவீக்கம் மற்றும் ஜிடிபி இந்தியன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய அடிப்படை ஆண்டுகள் பேஸ் இயர் மாற்றிருக்கிறாங்க. சரிங்களா, அதாவது ஒரு பொருட்களின் விலை
இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்குது, அதை கம்பேர் பண்ணி எத்தனை சதவீதம் இருக்குதோ அதுதான் பொதுவாக பணவீக்கம் சொல்லுவாங்க. அந்த விலையேற்றத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த பணவீக்கம் என்பது மொத்த ஓகேவா விலை குறியீட்டு எண், சில்லறை விலை குறியீட்டு எண் சொல்லுவாங்க. சரி, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 வகையில் பணவீக்கம் வந்து கணக்கிடப்படுகிறது. இந்த பணவீக்கத்தை அளவிடுவதற்கு ஏதாச்சும் ஒரு அடிப்படை ஆண்டு இருக்கணும்ல. ஏன்னா 2020 எவ்வளவு ஒரு பொருளோட விலை இருந்திருக்குது, இப்போ 2026 எவ்வளவு அதிகரிச்சிருக்குது, அதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்டு தேவையில்ல. அதுதான் அடிப்படை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஜிடிபி பணவீக்கத்திற்கு எது அடிப்படை ஆண்டு, சரி பேஸ் இயராக இருந்திருக்குது, இப்போ எந்த ஆண்டை வந்து மாற்றிருக்கிறாங்க, அதுதான் அந்த செய்தியில் பார்க்க போகிறோம். யாரோ ஒரு நண்பர் இந்த கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஷார்ட்ஸை பாருங்கள், இன்னும் இதோட தெளிவாக இருக்குது. சரியாமா? அடுத்தபடியாக பாருங்கள், இந்தியாவில் பணவீக்கம் மற்றும் ஜிடிபி கணக்கீடுகளுக்கான அடிப்படை ஆண்டுகள் பிப்ரவரி 2026 புதுப்பிக்கப்பட உள்ளன. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு, இந்த மாற்றம் தற்போதைய பொருளாதார நுகர்வு முறைகளை சரியாக பிரதிபலிக்க உதவுகிறது. சரியா? கரண்டில் இந்த எக்கனாமிக் லெவலில் அந்த கன்சம்ஷன் எவ்வளவு இருக்குது, விலையேற்றம் எவ்வளோ இருக்குது, அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? கம்பேர் பண்ணி முந்தைய ஆண்டில் எவ்வளோ இருக்குது, இப்போ எவ்வளோ இருக்குது, அதான் அடிப்படை ஆண்டு. இந்த ஜிடிபிக்கான அடிப்படை ஆண்டு. சரியா? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு இருக்குது அதை கணக்கிடுவதற்கு இதுக்கு முன்னாடி அடிப்படை ஆண்டாக பேஸ் இயராக இருந்தது 2011, 2012. அது தற்போது 2022, 2023 மாற்றிருக்கிறாங்க. பிப்ரவரி 2026 முதல் இது நடைமுறைக்கு வருகிறது. சரியா? இது வந்து ஜிடிபிக்கான அடிப்படை ஆண்டு. அடுத்தபடியாக பணவீக்கம். சரியா? அந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இல்லை, அதை பெரும்பாலும் சொல்லுவாங்க. இந்த நுகர்வோர் விலை குறியீட்டெண் அதை வைத்து பணவீக்கத்தை கணக்கிடுவதற்கான அடிப்படை ஆண்டு இதுக்கு முன்னாடி 2012 இருந்தது. தற்போது 2012, 2 மடங்காகி 2024 மாற்றப்பட்டுள்ளது. அப்போ ஜிடிபிக்கான அடிப்படை ஆண்டு தற்போது இனிமே 2022, 2023. ஓகேவா? அந்த 23 முடிஞ்சா அடுத்த 2024 பணவீக்கத்திற்கான அடிப்படை ஆண்டாக இருக்கு. மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்தபடியாக இந்த தொழில்துறை உற்பத்தி குறியீட்டுக்கான அடிப்படை ஆண்டு 2022, 2023 புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது, அதையும் மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்து முக்கியமான ஒரு கமிட்டி, எப்பவுமே போட்டித் தேர்வுகளில் இந்த கமிட்டிஸ், சரியா, ஆணையங்கள் தொடர்பாக கண்டிப்பாக ஒரு சில கேள்விகள் கேட்பது உறுதி. அதுலேயும் இப்போ ஒரு 4 கமிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க மக்களே. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மத்திய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுக்கள். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சரியா குரியன் ஜோசப் குழு. சரியா? அந்த குரியன் ஜோசப் குழுவினை அமைத்தது நம்முடைய தமிழ்நாடு அரசு. என்ன பேர்? வர்கீஸ் குரியன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார் அவர்? ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன், இந்திய விண்மை புரட்சியின் தந்தை. இங்கே நம்ம பார்க்குறது குரியன் ஜோசப். சரியா? இந்த கமிட்டி உருவாக்கப்பட்ட வருஷம் 2025. எப்போ உருவாக்கி இருக்கிறாங்கம்மா? 2025 உருவாக்கப்பட்டது. சமீபத்தில் பிப்ரவரி 2026 இந்த குழுவானது தன்னுடைய ஆய்வு அறிக்கையினை சரிங்களா தமிழ்நாடு அரசிடம் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கமிட்டி குரியன் ஜோசப். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஓகேவா? சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இது முக்கியமானதுல இந்த குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையிலான இந்த குழுவில் யாரெல்லாம் மெம்பர் அப்படின்னு சொல்லி பாருங்க. உறுப்பினர் கே அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களும் நாகநாதன் அவர்களும் இந்த கமிட்டியில் மெம்பராக இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? குரியன் ஜோசப் தலைமையிலான குழுவில் 2 மெம்பர். அடுத்து PV ராஜமன்னார் குழு. இந்த கமிட்டியும் அமைத்தது நம்முடைய தமிழ்நாடு அரசு தான். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் தொடர்பாக ஆராய்வதற்கு இந்த கமிட்டி போடப்பட்ட வருஷம் 1969. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட வருஷம் 1971. மறந்துடாதீங்க. என்ன கமிட்டி? PV ராஜமன்னார் குழு, ராஜமன்னார் கமிட்டி. வேற ஏதாவது வருதா ஞாபகம் இருக்கா? PV ராஜமன்னார் நாற்காலி, 4வது நிதி ஆணையத்தின் தலைவர் PV ராஜமன்னார். மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக ஓகேவா, இன்னொரு பாயிண்ட்டு கொஞ்சம் கீழே வந்திருக்கணும். சரிங்களா? கொஞ்சம் மாற்றி வந்திருக்கு பாருங்க. அதாவது இந்த PV ராஜமன்னார் கமிட்டி தான் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனியாக பார்த்துக்கோங்க, சர்க்காரியா கமிட்டி. என்ன கமிட்டிமா? சர்க்காரியா கமிட்டி மத்திய அரசினால், இந்திய அரசினால் உருவாக்கப்பட்டது, மறக்கக்கூடாது. சரியா? சர்க்காரியா கமிட்டி இந்திய அரசினால் உருவாக்கப்பட்ட வருஷம் 1983, 1983. அதனைத் தொடர்ந்து இந்த கமிட்டியானது தன்னுடைய அறிக்கையை சப்மிட் பண்ண வருஷம் 1988. என்ன கமிட்டி? சர்க்காரிய கமிட்டி, அமைத்தது மத்திய அரசு. சரியாமா? அடுத்தபடியாக மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான ஆணையம் பூஞ்சி கமிட்டி. சரியா? பூஞ்சி. ஓகே, அந்த பூஞ்சி கமிட்டி உருவாக்கப்பட்ட வருஷம் பார்த்துக்கோங்க 2007. இந்த பூஞ்சி கமிட்டி தன்னுடைய ஆய்வு அறிக்கையை சப்மிட் பண்ணது 2010. அப்போ மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் தொடர்பாக ஆராய்வதற்கு மொத்தம் 4 கமிட்டி இங்கே பார்க்குறோம். அதில் 1 குரியன் ஜோசப் மற்றும்
பி விராஜமன்னார் கமிட்டி ரெண்டுமே தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது. மத்திய அரசு அதே மாதிரி சர்க்காரிய கமிட்டியும் பூஜ்ஜி கமிட்டியும் அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன், மக்களே விட்டுறாதீங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. சரியா? தமிழ்நாட்டில் சினிமா துறைக்கு வழங்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது தான் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. சரிங்களா? சரி, யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? தமிழ் திரைகளில் சாதனை படைத்த மூத்த கலைஞர்களுக்கு தலா 10 லட்சம் ரொக்கம் மற்றும் நினைவு பரிசுடன் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. பரிசு தொகை எவ்வளவு? ரூபாய் 10 லட்சம். சரியாமா? சரி, வழங்குபவர் யார் பார்த்தா தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு யார் சார்பில் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் முதல் முறையாக 2022ஆம் ஆண்டில் இந்த விருதினை வென்றவர் ஆரூர் தாஸ் அவர்கள். சரியா? நிறைய திரைக்கதைகளை எழுதி ஃபேமஸான ஒரு நபர். ஆரூர் தாஸ் அவர்களுக்கு 2022ஆம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு சரிங்களா 2 பேருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தங்க கவிஞர் மு மேத்தா அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி பின்னணி பாடகி பி சுசீலா அவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? 2024ஆம் ஆண்டில் நடிகை எம்.என். ராஜம் அவர்களுக்கும் சமீபத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான அதாவது கடைசியாக இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற இயக்குனர் டைரக்டர் எஸ்.பி. முத்துராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. என்ன விருது? கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம். சரியாமா? அடுத்தபடியாக தமிழர் வழித்தடம் புதிய ஒரு வலைத்தளம். சரியா? தமிழர் வழித்தடம்ங்கிற பேரில் ஒரு புதிய வலைத்தளத்தினை தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிறாங்க. யாருக்காக அப்படின்னு சொல்லி பாருங்க. உலகு எங்கும் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர் நலனுக்காக. சரியா? புலம்பெயர்ந்த அந்த மைக்ரன்ஸ் தமிழ் பீப்புள் சொல்லுவாங்களே, புலம்பெயர்ந்த தமிழர் நலனுக்காக தமிழக அரசினால் உருவாக்கப்பட்ட ஒரு வலைத்தளம் தான் இந்த தமிழர் வழித்தடம். சரிங்களா? சரி, உலகெங்கும் வாழும் புலம்பெயர்ந்த இருக்குது புலம்பெயர்ந்த தமிழர்களின் இடம்பெயர்வு தொடர்பான வரலாற்று செய்திகள். சரிங்களா? பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. வரலாற்று செய்திகள், ஆய்வு கட்டுரைகள், குடிபெயர்வு கட்டுரைகள், வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்யவும் பகிரவும் இந்த தமிழ் தடம் என்ற இணையவழி களஞ்சியம் தொடங்கப்பட்டுள்ளது. யாருனால? தமிழ்நாடு அரசினால. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு, தமிழ் மனம் அப்படின்னா என்ன? சரியா? அது ஒரு திட்டம். இந்த தமிழ் மனம் திட்டம் யாருக்காக எப்போது தொடங்கப்பட்டது? முடிஞ்சால் இதை போனஸ் கேள்வியில் சொல்லுங்கள். தெரியலன்னா அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியாமா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். மக்களே, போனஸ் கேள்விகள், சூப்பர் 6 கேள்விகளுக்கு பொறுமையாக கண்டிப்பாக மறக்காமல் பதில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த அந்த நோட்ஸ் எல்லாமே மெமரிக்கு வரும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது சூப்பராக ஈஸியாக எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அரசு பணியை நாம் உறுதி செய்ய முடியும். சரிங்களா? உண்மையிலே ஆசை இருந்தால் கரெக்டாக அந்த பதிலை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். சூப்பர் 6 கேள்வியில் முதல் கேள்வி, தமிழக பொருளாதார ஆய்வு அறிக்கை யாரால் தயாரிக்கப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் செயல் தலைவர் யார்? பொறுமையாக பதில் சொல்லுங்கள். செயல் தலைவர். மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, குரியன் ஜோசப் குழு எதனுடன் தொடர்புடையது? இந்தியாவின் முதல் இசை சாலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி. ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, பணவீக்கம் மற்றும் ஜிடிபி தொடர்பான புதிய அடிப்படை ஆண்டுகள் எவை? கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. ஏன்னா நடப்பு செய்திகள் போட்டித் தேர்வுகளில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதற்கான எல்லா சூப்பரான செய்திகளும் நான் தொகுத்து வழங்குறேன். நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நம்ம ஆர்டர் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.